தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சில், செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டிக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டுச் சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 4ஆம் வாரம் பிப்ரவரி 5ஆம் தேதி 2026ஆம் வருடம் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்தாவர் என்ன பண்றாரு? தன்னுடைய 12 சீடர்களையும் கூப்பிட்டு அவங்கள 2 பிரிச்சு போய் எல்லாரும் நற்செய்தி அறிவிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சும்மா அறிவிச்சா பத்தாது, என்ன சொல்லி கொடுக்குறாரு? அதிகாரம் கொடுக்குறாரு. என்ன அதிகாரம்? தீய ஆவிகளை ஓட்டக்கூடிய அளவுக்கு அதிகாரம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நோயாளிகளை குணப்படுத்துற பவர்ஸும் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பற்பல அதிசயங்கள் செய்யக்கூடிய பவர்ஸை வந்து இயேசப்பா தன்னுடைய சீடர்களை கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்பனா என்ன பண்ண முடியும்? சீடர்களாலையும் எல்லாமே பண்ண முடியும். கரெக்டா? அதேதான். நாமளும் இயேசப்பாவோட சீடர்களாக மாறணும் அப்படின்னா, நாமளும் பல பேருடைய நோய்களை குணப்படுத்தலாம். பேய்களை ஓட்டலாம். ஓகேங்களா? பல மக்களுடைய கண்ணீரை நாமளும் துடைக்க முடியும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நம்மையே நாம கடவுள்கிட்ட தியாகம் பண்ணணும்னு கடவுள்கிட்ட நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அப்படின்னா, அவர் காட்டின வழியில நடந்தோம் அப்படின்னா, அவரு நம்மளை சீடராக எடுத்துக்கொள்வாரு. அப்படி நாம அவரோட சீடராக மாறினோம்னா, நமக்கு அவர் என்ன கொடுப்பாரு? இந்த பவர்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அதுவும் இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய பவர்ஸ் கூட கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ நாம எல்லாரும் அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இயேசப்பா சொன்ன வழியில நடப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.